வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். டுடே என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு. ஹாய், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போகிறோம். அங்கே எப்படி கிடா விட்டுறாங்க, சமையல் செய்கிறாங்க, அப்படியே வீடியோ இருக்குது, வாங்க பார்க்கலாம். இல்லை நான் வந்து இப்படி ரெடி ஆகிருக்கேன். ஹாய், ஏய் சுப்பா, ஏய் சுப்பா, ஹாய் ಸುಬ್ಬಾ ಸುಡ್ದು ಸುಬ್ಬಾ ಅಕ್ಕ ನಮ್ಮೇಲೆ ಏನಕ್ಕ ರಾತ್ರಿ ಕೊಲೆವರಿ ಇವನಿಗೆ ಸೊಂಬು ಬಿಟ್ಮೇಲೆ ಸೊಂಬು ತೆಗಿರಂದ್ರ ತಲೆ ಮೇಲೆ ತೊಗಿ ಬರ್ತಕ್ಕೆ. ಹೌದು ಹೌದು ಬಾಸ್ ನೋಡ್ರಿ. அம்மா பாருங்க தூங்கிட்டு இருக்கிறா. இது வந்து எங்க சிஸ்டர் பாப்பா. பல்லவிக்கா ஏமா ಸುಜಾ ಮನ್ವಿತ್ ಶಿವಣ್ಣ ಇಲ್ಲ ಹಾಯ್ ಮಾಡು. ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್, ಎಲ್ಲಿ ಮನ್ವಿತಾ குல்புண்டி குல்புண்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாய்ஸ் ஏர் கொடுத்துட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்குன்னு நாங்கள் வந்து கிடா வைக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டுதல் இருந்து என்னால் கிடா வைக்கலான்னு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அது வந்து எங்கள் அண்ணி, அதுக்கப்புறமேட்டு எங்கள் பெரியப்பா பெரியம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஆடு அது எங்கள் அண்ணன், அவங்க பக்கத்தில் வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, இது மாலா சிஸ்டரு, இது வந்து எங்கள் அண்ணன் பையன். பாருங்கள், ஹாய் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் பண்ணுடா. என் வீடியோவில் பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு சொல்கிறான். சைத்தன்யா ஷேர் பண்ணுங்க. ஒன்று மாதிரி சைத்தன்யா அப்படின்ட்டு சமர்ப்பணத்தில் வந்துட்டான். இது வந்து நாங்கள் 12 வருஷத்துக்கு என்ன பார்த்து வச்சுருந்தோம். அது இப்போ தான் 12 இருக்குது. இது வந்து புரதம்மா கோயில். இது வந்து எங்கே இருக்குன்னா ஆர்சன் டிஸ்ட்ரிக்ட். கோயில் பேர் புரதம்மா கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும் ஃப்ரெண்ட். இந்த கோயிலை வெறும் அந்த ஆட்டு கோழி தான் அரிப்பாங்க அதிகமாக. அதுக்கப்புறமேட்டு பண்ணி தான் நிறையா அரிக்கிறாங்க. அது நாங்கள் ரொம்ப நாள் நான் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்தோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட். நாங்கள் போகணும். நான் போன நாளில் கூட்டம் கம்மி, மற்ற நாளாக நிறைய கூட்டமாக இருப்பாங்களாம். நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், பழந்தேங்காய், சாரி, வெளியில். இது வந்து இவங்க தான் எங்கள் அண்ணி, அது வந்து எங்கள் சிஸ்டர், என் தங்கச்சி, அது வந்து அவங்க வீட்டுக்காரரு, எங்கள் மாமா, இது வந்து நான். அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க சொன்னேன். ஃபுல்லாக எடுங்க மாமா, கோயிலெல்லாம் நல்லா எடுங்க மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயில் வந்து அந்த சைடுன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் அந்த சைடு போக முடியும் ஃப்ரெண்ட். பாருங்கள், அந்த சைடுலேருந்து கோயிலில் ரோடு அடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நான் வந்து சாரியும் அரிசி பிடிச்சிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு அந்த சைடு தான் கோயிலை பார்க்கலாம். சாமி வந்து உள்ளார வந்து சின்னது தான், நல்லா இப்போ தான் கொஞ்சம் அந்த தேரெல்லாம் ஜாத்திரெல்லாம் முடிஞ்சிடுது. அதனால கொஞ்சம் கோயில் மேடையில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த முன்னால் 2 மரம் இருக்குது. அதெல்லாம் ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட். யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகணும், என்னாச்சும் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஒட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் தான் அந்த கோயிலுக்கு போனேன் ஃப்ரெண்ட், புதுசாக இருந்தது. அப்படியே லைனில் நின்று கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளார போயிட்டு கோயிலில் சாமி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் கிடா வெட்டிட்டு வந்து சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட். கிடா வந்து 25 கிலோ வந்துச்சு. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு, இது வந்து எங்கள் மாமா தான் சமைச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் சமையல் செஞ்சுருந்தாங்க. என் தங்கச்சி தமிழில் ரோட்லேயே ஓடுறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேருக்காங்க, வந்து வர மாட்டேங்காங்க. பாருங்க எப்படி ஓடுறாங்க. அதுக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிடா வெட்டி கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து மசாலாலாம் போடுறாங்க. ஃபுல்லாக எடுக்க முடியல, கொஞ்சம் வேலை இருக்குது. கிடா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ கூட்டமாக வருவாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதனால கொஞ்சம் அப்படியே எவ்வளோ கொஞ்சம் கிளிப்பை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் பாப்பா, மன்விதா பாப்பா, அழகாக இருக்க பாருங்கள், க்யூட் பேபி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பாவை.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஊருக்கு கிளம்பிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட். எல்லாேருக்கும் நாங்களும் சாப்பாடு எல்லாம் போட்டு வந்து நாங்களும் உக்காந்துட்டு இருந்தோம். சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிடலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ரெடி ஆகிட்டு நான் அடுத்த நாள் என்னோடய பர்த்டே ஈரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எதுவும் வாங்கலை. சரி அப்படியே கலந்துட்டு வாங்க இப்போ வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்து அரிசிக்கு மைசூருக்கு ட்ரெயினில் போனோம். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து வந்து ஈரோடு பஸ்ஸு போனோம். 8 மணிக்கு பஸ் எடுத்தாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 2 மணி ஆகிடுச்சு. ரொம்ப தூரம் இங்கே தொடுநாளிலேருந்து அரிசிலேருந்து அங்கே வரைக்கும் ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் பாருங்கள் ட்ரெயின் போகும்போது ஒரு லைவ் போட்டேன். அந்த லைவ் பார்த்துட்டு அப்படியே நேச்சரெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். அழகாக இருந்தது. அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. ட்ரெயினில் போனால் டயர்டாகிறதில்ல, பஸ்ஸில் போனால் ரொம்ப டயர்டாகுது. அதனால தான் ட்ரெயினில் வந்துட்டோம். இந்த கிளிப் அந்த கிளிப் மாற்றி தம்பி அதில் எதுவும் அமுத்திட்டான், அதனால் அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னடா ஹாப்பி பர்த்டே சொல்லுதா அப்படின்ட்டு. அது வந்து சொல்லாமல் பாருங்கள். பர்த்டே போய் என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போனேன் ஃப்ரெண்ட். அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்க்கும்போது அவங்க காட்டும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் போய் போட்டு பார்த்தா ரொம்ப லூஸாக இருந்தது ஃப்ரெண்ட். இது பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து ரோஸ் பூ கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க ஃப்ரெண்ட். அழகாக இருந்தது. அந்த லைவில் இந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அதை கொடுத்துட்டாங்களோ அதுதான் பெரிய விஷயம். எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்ட் என் பர்த்டேக்கு 12 மணிக்கு தான் விஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி நான் இன்னும் விஷ் பண்ணலையம்மா, அம்மா பக்கத்துலேயே இருந்தாங்க, விஷ் பண்ண மாட்டிருக்காங்க. பார்த்தா விஷ் பண்ணிட்டாங்க. செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட் என்னோடய பர்த்டே ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். பட் அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காங்க. அப்படியே படத்துக்கு போனோம். யூத் படத்துக்கு போகலாம் தான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யூத் போனால் செம்மையாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் செம வெயில் செம்ம வெயிக்கடாக இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் இந்த மாதிரி கண்ணாடி வந்து அப்பத்தில் கொஞ்சம் ஃபோட்டோவில் எடுத்தேன். அதுக்கப்புறம் மாமாவும் அப்படியே திரும்புங்க மாமா அவங்களும் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு படத்துக்கு டைம் ஆகிடுச்சு. 2 மணிக்கு வந்து ஷோவு. நாங்கள் போகிறதுக்குள்ளே 2:10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு போனோம். இங்கே பாருங்கள் உள்ளார போயிருக்கோம். இது வந்து பெரிய ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது. படமும் சூப்பராக இருந்தது. யூத் படம் செம்மையாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணதும் ஒரு படத்தில் என்னென்னா அந்த அந்த வயசில் லவ் காதல்னெல்லாம் வரும். வருத வாழ்க்கை காதல் வாழ்க்கையே தெரியாது. அப்பா அம்மாவும் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லாக கதை நல்லா இருந்தது. நாங்களுமே போய் படம்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டில் காமெடியாக இருந்தது. போக போக ரொம்ப இதாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய்.